ஹலோ மக்களே, நான் மணிகண்டன். ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க விவசாயம் மணப்பாறை தீபாக்காவுக்கு தான். ஸோ நான் உங்கள் வீடியோ பார்த்தேன். மாடு ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ 6 ஈத்து போட்டிருக்குன்னு வேறு நீங்கள் சொல்கிறீங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணினேன். இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. அதனால தான் நான் வீடியோவை போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து மாடு நீங்கள் 365 டேஸ்க்குமே நீங்கள் மினரல் மிக்சர் கொடுத்தே ஆகணும். வேறு வழியே இல்லை. நம்ம அது பெரிய ரொம்ப காசாக நினைக்கிறோம். நம்ம பருத்தி கொட்டை கொடுக்கலாம், கடலை புண்ணாக்கு கொடுக்கலாம், தீவனம் குச்சி புண்ணாக்கு. ஸோ நம்ம வேறு என்ன வகையான தீவனம் கொடுத்தாலுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஈல்டு மில்கிங்கில் ஒரு 10 லிட்டர் 15 லிட்டர் கறக்கிற மாடுகளுக்கு நம்ம என்ன தான் தீவனம், அடர் தீவனமோ, பச்சை தீவனம், பசுந்தீவனம் நம்ம என்ன கன்றாவி கொடுத்தாலுமே நீங்கள் வந்து மினரல் மிக்சரும் கால்சியம் ரொம்ப அத்தியாவசியமானது. ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சாப்பாட்டில் உப்பு போட்டுக்கிறோமோ அதே மாதிரி தான் மாடுகளுக்கு மினரல் மிக்சரும் கால்சியமும் ஒரு தவிர்க்க முடியாத ரொம்ப ஒரு அத்தியாவசியமான பொருள் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் உங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, மாட்டுக்கு வந்து டாக்டர் வந்து சூப்பர் நேப்பியர் அதிகமாக வயசாகிடுச்சு, சூப்பர் நேப்பியர் கொடுக்காதீங்க, எலும்புலேருந்து சத்து எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் வீடியோவில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு வந்து சயின்டிஃபிக்காக அது உண்மையா அப்படின்ற மாதிரி இதுவரை தகவல் கிடைக்கல. நானும் நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நானும் நிறையா தேடி பார்க்குறேன். பட் எனக்கு சூப்பர் நேப்பியர் கொடுக்கறதுனால மாடுகளுக்கு வந்து செனை பிடிக்காமல் போகிறதோ, ஏன்னா நீங்கள் மாடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாடு வெள்ளை மாடு இப்போ செனை பிடிக்கலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. காரணம் என்னவாக இருக்கும்? நான் ஐடென்டிஃபை பண்ண விஷயங்கள், ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்க்கும்போது, ஸோ மாட்டுக்கு தேவையான தாது உப்பு வந்து தாது பொருட்கள் வந்து அதுக்கு உடம்புல இல்லை. தாது சத்துக்கள் மினரல் மிக்சரே நீங்கள் கொடுக்கவே இல்லைங்கும் போது சத்து பற்றாக்குறையால் தான் மாடு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். சூப்பர் நேப்பியர் கொடுக்கறதுனால தான் மாடு ரொம்ப, ஏன்னா 6 ஈத்து கன்று போட்டுருச்சு. ஸோ மாடு ரொம்ப வீக்காக இருக்குது. சூப்பர் நேப்பியர் இனிமேல் கொடுக்காதீங்கன்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்கன்ட்டு நீங்கள் உங்கள் வீடியோவில் சொன்னீங்க. பட் அது சூப்பர் நேப்பியர் கொடுக்கறதுனால சூப்பர் நேப்பியர் கொடுக்கறதுனால தான் மாடு செனை பிடிக்க மாட்டேங்குது, பீர் வேஸ்ட் கொடுக்கறதுனால தான் மாடு செனை பிடிக்க மாட்டேங்குது, குச்சி தீவனம் கொடுக்கறதுனால மாடு செனை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றதெல்லாம் எந்த விதமாக இருந்தாலும் சயின்டிஃபிக் உண்மைகள் எதுவுமே கிடையாது. காற்று வாக்கில் இப்போ நான் ஏதாச்சும் சொன்னேன்னா அது அப்படியே 10 பெருகும். ஸோ அது நெகட்டிவிட்டிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நல்ல விஷயங்கள் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வேகமாக பரவாது. இப்போ நெகட்டிவாக ஒரு விஷயம் நம்ம சொன்னோம் அப்படின்னா, கோமாளித்தனமாக ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணால் சோசியல் மீடியாஸில் எப்படி பரவுதோ அதே மாதிரி தான் நெகட்டிவிட்டி. ஏதாச்சும் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நம்ம சொல்லும்போது அது வந்து அப்படியே 10 உருவெடுத்து பெருகும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, சூப்பர் நேப்பியர் கொடுக்குறனால தான் மாடு வீக் ஆகுது, பீர் வேஸ்ட் கொடுக்குறனால தான் மாடு வேஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் எந்த வித சயின்டிஃபிக் உண்மைகளோ எந்த ஆதாரமே நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல. உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் நிறைய தேடி பார்த்தேன். ஸோ மறக்காமல் நீங்கள் உங்கள் மாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக மினரல் மிக்சரும் கால்சியம் டானிக்கும் பால் நிற்கிற வரைக்கும் கால்சியம் டானிக் கொடுங்க. நீங்கள் 365 டேஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா மினரல் மிக்சர் கண்டிப்பாக 50 கிராம், காலையில் 50 கிராம் மினரல் மிக்சர் கொடுங்க. மத்தியானத்தை